இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. சமீபத்தில் நடந்த ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதல், இதற்கு பிறகு மத்திய அரசுக்கு எதிராக கட்சிகள் மட்டும் இல்லாம ஒரு எதிரான ஒரு கோஷம் முழக்கம்லாம் எழுந்துகிட்டே வருது. மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அடிக்கிறதா அவங்க ராஜதந்திரமா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அதற்கான பின்னணிகளும் சொல்லப்படுது. அது என்னங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் OPS சீமான் போய் சந்திச்சாரு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. அதற்கு 2-3 முக்கியமான காரணங்கள்லாம் சொல்லப்படுது. OPS ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அது என்ன ஏது அப்படிங்கறது விரிவா பார்த்துருவோம். தமிழக அமைச்சரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஒரு 2 ஆப்ஷனை கொடுத்து நீதிமன்றம் கடுமையான சிக்கலுக்கு தள்ளி இருக்கு. 4 நாள் கெடு கொடுத்திருக்கு திங்கட்கிழமையோட. இவர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார், அதுவும் தலைமையே அந்த அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அது என்ன, அதனது பின்னணி என்ன அப்படிங்கிறது விரிவா பார்த்துருவோம். அப்புறம் மிக முக்கியமா எடப்பாடி வச்ச விருந்து, இதுலயும் ஆப்சென்ட் ஆன செங்கோட்டையன் ஏன் ஆப்சென்ட் ஆனாரு என்ன அப்படிங்கிற பின்னணி பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகல்காம் பகுதியில் தாக்குதல் நடந்தது இல்லையா? அதை தொடர்ந்து நேற்றைக்கு பிரதமர் மோடி அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, இதை மிக முக்கியமான கமிட்டி, அதை கூட்டி ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஆலோசனைக்கு அப்புறம் மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த முடிவுகள் அமைஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த அட்டாரி வாகா பார்டர் இருக்குல்ல, அது இமீடியட்டா க்ளோஸ் பண்ணப்படுது. இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானி மக்கள்லாம் அந்த பார்டர் வழியா மே 1ஆம் தேதிக்குள்ள அவங்க நாட்டுக்கு போயிடணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான தடை என்ன அப்படின்னா, இந்த சார்க் நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நாடுகளுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு விசா விரைவா வழங்கப்படும். அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. யாராருன்னு கேட்டீங்க அப்படின்னா, பத்திரிகையாளர்களாகட்டும், அப்புறம் நீதிபதிகள், எம்பிக்கள், அப்புறம் பிசினஸ் மேன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த சார்க் நாடுகளுக்குள்ள போயிட்டு வர்றதுக்காக விசா நடைமுறை கொஞ்சம் தளர்த்தப்படும். அந்த நடைமுறையை இப்போ பாகிஸ்தானுக்கு தடை பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமேல் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இந்த ஒரு சார்க் விசா எக்ஸம்ஷனை வச்சு இந்தியாக்குள்ள அவ்வளவு ஈஸியா வந்துட முடியாது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு விசா தடைகள் இந்தியா விதிச்சிருக்கு. அதாவது பாகிஸ்தானை சேர்ந்தவங்க யாருனாலையும் ஜெனரல் விசா மூலியமாவோ, விசிட்டர் விசா மூலியமாவோ, டூரிஸ்ட் விசா மூலியமாகவோ அவ்வளோ எளிதா இந்தியாக்குள்ள வர முடியாது. ஏற்கனவே தடை இருந்த சமயத்துல தான் இந்த ஒரு எக்ஸம்ஷன் விசா மூலியமா பல பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இந்தியாக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு எக்ஸம்ஷனுக்கும் இந்தியா தடை விதிச்சிருக்காங்க. இதனால இதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்தியா உறவுல பெரிய விரிசல் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு செய்தியும் பரவுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான தடை என்ன அப்படின்னா, இண்டஸ் நதியை பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா, அதுல இந்தியா தடை போட்டிருக்காங்க. இண்டஸ் நதி தான் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான நதிநீர் ஆதாரம். கிட்டத்தட்ட 80% நதிநீரை பாகிஸ்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ட்ரீட்டியை இந்தியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது மூலியமா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா இந்த நதிநீரை ஆதாரமா கொண்டுதான் அங்க அக்ரிகல்ச்சர் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த தடையின் காரணமாக அங்க அக்ரிகல்ச்சர்லாம் பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இத எப்படி சொல்றாங்க, பிஜேபி மோடி ஆதரவாளர்கள்லாம் குண்டே இல்லாம பாகிஸ்தானை தாக்கிட்டாரு பிரதமர் அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா, டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக் அப்படின்றாங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, குறிப்பா இப்ப இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துக்கு பாதுகாப்புலாம் வாபஸ் பண்ணிட்டாங்க, நீங்க வெளியேறணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமாபாத்ல இருக்கவங்களும் திரும்பி அழைச்சப்போம் அப்படின்னு குறைப்பு பண்றான்னு சொல்றாங்க. கனடாக்கு அடுத்து மீண்டும் இங்க பாகிஸ்தான் கூட இப்படி ஒரு முடிவை இந்தியா எடுக்குது. இது ஒரு புறம் ரொம்ப வலுவான முடிவு, மோடி துணிஞ்சு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இதே முடிவை நீங்க சீனாவுக்கு பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் பலரும் சொல்றாங்க. அந்த பக்கம் சீனா தொடர்ந்து ஆக்கிரமிச்சுட்டே இருக்காங்களா, அருணாச்சல பிரதேசல பல கிராமங்களை கைப்பற்றிட்டாங்க. இந்த ஒரு கடுமை நிச்சயமா பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமை காட்ட வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் தொடர்ந்து தீவிர தாக்குதல் பண்றாங்க, குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்தியாவோட பகுதிகளை சீனா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அதே நடவடிக்கைகளை இந்திய அரசு சீனா மீது எடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்கிறாங்க. எடுக்குமா அப்படின்ற கேள்வி அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, சீனா உள்ளுக்குள்ள பூந்து இந்த மாதிரி நாசக்கார வேலையை பண்ணல, அதனாலதான் இந்திய அரசு பெரிய அளவுல தாக்குதல் பண்ணாம இருக்கு. அவங்க இந்த எல்லையோர பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க, அதற்கான பதிலடிகளை கொடுக்கறாங்க. அதே சமயம் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற சின்ன சின்ன நாடுகளும் இப்ப வாலாட்ட தொடங்கி இருக்கு. அதற்கெல்லாம் இந்தியா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாது, கேட்டா அது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லும். ஆனா பாகிஸ்தான் அடிக்கிறதுல மட்டும் இந்தியா இவ்வளவு தீவிரம் காட்டுது அப்படின்னு இரு வேறுபட்ட கருத்துகள் சமூக வலைத்தளம்
வலைத்தளங்கள்ல பலரும் பத்திரிகையாளர் உட்பட பலரும் பேசிட்டு வராங்க. முக்கியமா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அமைதி திரும்பிடுச்சு, ஆர்டிகல் 370 நாங்க திரும்ப பெற்றுக்கிட்டோம், இனிமே வந்து ரொம்ப அமைதியா இருக்குன்னா வாக்குறுதி கொடுத்த பிரதமர் மத்திய உள்துறை அமைச்சர் இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்தியா முழுக்க அவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். இது வந்து இவங்களை நம்பிதானே இப்ப இத்தனை 26 பேர் பலியா இருக்காங்கன்னா அது இவங்க கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தானே போனாங்க. இதற்கு முழுக்க முழுக்க இவங்க தான் பொறுப்பு, இவங்க பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் ரொம்ப வலுவா ஒழிக்க தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துக்கு பின்னணியில ஜம்மு காஷ்மீர்ல நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் தான் அதுக்கு பின்னணியில இருக்காங்க, உதவி பண்றாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது இல்லையா? இதுல பல பேர் அங்க காப்பாத்துனது இஸ்லாமியர்கள் தான். குதிரைக்காரர்ல இருந்து கம்பளிக்காரர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து டிரைவர்ல ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு, சையத் ஹுசேன். அவர் வந்து உயிரை அவர்கிட்ட போய் போராடி துப்பாக்கியை மீட்டு எல்லாம் உயிரை இழந்திருக்காரு. குடும்பத்துல தெரியும் அவருக்கு குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கு, தாய் தந்தை இருக்காங்க. இவர் தான் இந்த குடும்பத்துக்கான பணம் சம்பாதிக்கிறவரா இருந்தாரு. இப்படிப்பட்ட நபர்ல மதத்தையும் தீவிரவாதத்தையும் ஒன்றுபடுத்தாதீங்க, மதம் எப்பவுமே தீவிரவாதத்துக்கு எதிரானதுதான் அப்படிங்கிற கோரிக்கைகளை பலரும் வந்து ரொம்ப ஆழமா ரொம்ப வலியுறுத்திட்டே வராங்க மீண்டும் மீண்டும். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சோக நிகழ்வு என்ன அப்படின்னா, சமீபத்துல தான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு, இளம் ஜோடிகள் வந்து அங்க போயிருக்காங்க போல. அவர் வந்து கடற்படை அதிகாரியா இருந்திருக்காரு, அவரும் இதுல சாகடிக்கப்பட்டிருக்காரு. இதுல நேத்துக்கே எழுந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, எதற்காக ராணுவத்துல ஆட்குறைப்பு பண்றாங்கன்ற ஒரு கேள்வி. இதை வந்து யார் வச்சாங்க அப்படின்னா, முன்னாள் மேஜர் ஜெனரல் பக்சி இருக்கார்ல, அவரே வந்து ஒரு ஆங்கில சேனல் டிபேட்ல வந்து பெருசா கேள்வி கேட்டிருந்தார், எதற்காக ஆட்காரை குறைச்சிங்க. குறிப்பா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பகல்காம் பகுதியில் வந்து இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா, அப்ப வந்து ஆர்மி ஆபீசர்ஸ் யாருமே அங்க இல்ல, அதனாலதான் தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் செக்யூரிட்டியே பெரிய ஒரு கேள்விக்குறியா எழுப்புறாங்க. யாரோட பொறுப்புல செக்யூரிட்டி இருக்கு, ஒன்னு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸா இல்ல வந்து ஆர்மியா அப்படின்னு கேட்கும்போது பலதரப்பட்ட பதில்கள் என்ன இருக்கு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி அப்படின்றதுனால அங்க வந்து இந்தியன் ஆர்மி, அப்புறம் சிஆர்பிஎஃப், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இவங்களோட சேர்ந்து தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸோட பெரிய பொறுப்பே வந்து லோக்கல் சட்டம் ஒழுங்கு இருக்கு இல்லையா, அதை டீல் பண்றதுதான். பிரைமரியா வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல டீல் பண்றது எல்லாமே வந்து இந்த பிஎஸ்எஃப் இந்தியன் ஆர்மியில தான் டீல் பண்றாங்க. அதனால இரண்டு பேருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. உளவுத்துறையே பெருசால கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்க போகுது இல்லையா, அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போறவங்க பாகல்காம் வழியா தான் அந்த யாத்திரைக்கு போகணும். அதுல வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி கேப் இருக்கோ அங்கெல்லாம் பெர்மனண்டா செக்யூரிட்டி போர்சஸ் போடுங்க, பகல்காம்ல வந்து தொடர்ந்து செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி பாத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க போல. ஏன்னா பகல்காம் வந்து யாருனாலையும் போக முடியாத பகுதி, ஏன்னா ரோடே இல்லாத பகுதி, நடந்து தான் போகணும், குதிரையில தான் போகணும். அப்படின்ற சமயத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் ஒரு பெட்டாலியன் போர்ஸ் இருக்கு போல. பகல்காம்லயும் இனிமேல செக்யூரிட்டியை டைட் பண்ணா மட்டும்தான் இனி வரக்கூடிய அமர்நாத் யாத்திரை வந்து எந்த விதமான தாக்குதல் இல்லாம சுமூகமா நடைபெறும்ன்ற மாதிரி இப்போ செக்யூரிட்டியை கொஞ்சம் அதிகமா போட சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவ அதிகாரியான முருகானந்தத்தை நம்ம நேற்று நேர்காணல் பண்ணோம். அவர் என்ன சொல்றாரு இந்த ராணுவத்துல ஆட்குறைப்பு பண்ண விவகாரம் தொடர்பா அப்படின்னா, அவர் சொல்றாரு இது வந்து டெக்னாலஜிக்கலா அடுத்த கட்டத்தை தான் நோக்கி போகுது, ஆட்குறைப்பு பண்றது அடுத்த கட்ட நகர்வுங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இதுல இருவேறுபட்ட கருத்துகளும் இருக்கு. டெக்னாலஜி என்னதான் இருந்தாலும் அப்ப எப்படி மனிதர்களை வச்சுதானே ஒரு படை வந்து தீர்மானிக்கப்படுது, இவ்வளவு பெரிய படை அப்படிங்கிறது சீனா படை, அடுத்து இந்தியாவோட ராணுவ படை, இப்படிதான் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இதுல தொக்கி நிக்குது. இப்போ வந்து இந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, விசாரணையில வந்து இந்த தாக்குதல்ல 5 தீவிரவாதிகள் ஈடுபட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுல 3 பேர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஒருத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இங்க இருந்து லஷ்கர் இ தொய்பால போயிட்டு ட்ரைனிங் எடுத்து மீண்டும் இந்தியாவில் வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 5 பேருக்கான புகைப்படம் வந்து நேற்றுக்கே வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாதிகள் பத்தி யார் தகவல் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து 20 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருக்கு, அதாவது இந்தியா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு தடைகளை விதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏவுகணை சோதனை நடத்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது கராச்சி கடல் பகுதியில் வந்து உடனடியா ஏவுகணை சோதனை நடத்துங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து போருக்கான தொடக்கமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா கராச்சியை ஒட்டி தான் குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய இந்திய நிலைகள்ல பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கப்போ ஏவுகணை சோதனை வந்து நிச்சயமா போருக்கான தொடக்கமா இல்ல எப்படி வந்து இந்திய அரசு இதை வந்து கையாள போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் கூடுதலா, பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட ஹமாஸ் கிளர்ச்சி படை அவங்களும் வந்து இணைந்து செயல்படுறதா ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஹமாஸ்ங்கிறது அவங்க வேறு சில நோக்கத்துக்காக போராடுறாங்க, ஏன் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட இணைய போறாங்க அப்படிங்கிற கருத்து. அதை அடுத்து வந்து பாகிஸ்தான்ல ஹமாஸ் கிளர்ச்சி படையோட நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்படுறதுனால அதனால கூட ஹமாஸ் இயக்கத்தினர் பாகிஸ்தானுக்கு ஆதரவா வரலாமா அப்படிங்கிற கேள்வி. இப்போ தமிழக அளவுல திமுக அமைச்சர்களுக்கு தொடர்ந்து சிக்கலா வந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு
ஒரு மிகப்பெரிய கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்காங்க. பதவியா சுதந்திரமா, உங்களுக்கு இதுல எது வேணும் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம். உங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா ஜாமீன் ரத்து பண்ணப்படும், இல்ல ஜாமீன் தான் வேணும் அப்படின்னா பதவியை கைவிட்டுருங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து உச்சநீதிமன்றம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து இடி வழக்குல வந்து கைதாயிட்டு வெளியே வந்தார் இல்லையா, வெளியே வந்த உடனே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இது பெரிய கேள்வி எழுப்புச்சு. ஏன்னா எப்படி நீங்க வெளியே வந்த ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம்? அந்த அமைச்சர் பதவியை அவர் பயன்படுத்தி இந்த வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளை வந்து அவர் அச்சுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ பேசப்பட்டது. அவர் அந்த பதவி கொடுக்கறதுக்கு எதிராக தான் வந்து அமலாக்கத்துறை மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கெல்லாம் பதிவு பண்ணி இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. செந்தில் பாலாஜி தரப்பும் தொடர்ந்து வாதாடுறாங்க. ஆனா அந்த வாதங்களுக்கு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த PMLA ஆக்ட்ல வந்து ஜாமீன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அமலாக்கத்துறை வாதத்தையும் மீறி உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தோம். ஆனா ஜாமீன் வாங்கின கையோட அமைச்சர் ஆகிட்டீங்க. இப்ப செந்தில் பாலாஜி என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, யாருமே துன்புறுத்தப்படலன்னு சொல்றாங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, துன்புறுத்தப்படல அப்படின்னு எதுக்காக சாட்சியை வரமாட்டாங்க? நீங்க அமைச்சரானதுக்கு அப்புறம் சாட்சிகள் யாருமே வந்து இந்த விசாரணையில கலந்துக்கவே இல்லை. அதுலயே தெரியுது நீங்க துன்புறுத்துறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு வர திங்கட்கிழமை வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கோம். செந்தில் பாலாஜி முடிவா சொல்லணும், பதவியா சுதந்திரமா அப்படின்றத முடிவா சொல்லுங்க, இல்லைன்னா நாங்களே ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பை வந்து செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா கொடுத்துருக்காங்க. அதற்கு செந்தில் பாலாஜி தரப்புல வாதாடின கபில் சிபில் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்கறப்ப இவர் வந்து அமைச்சர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு உங்க தீர்ப்புல எந்த கண்டிஷனும் இல்லையே சொல்றப்ப நீதிபதி ரொம்ப டென்ஷன் ஆகி, இதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு, உங்களுக்கு பெயில் கொடுத்ததே நாங்க பண்ண தப்பு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகறாங்க. அது நீங்களே காட்டிட்டீங்க எங்களுக்கு நாங்க பண்ண தப்பு அப்படின்னு. அமலாக்கத்துறை வாதத்தை நிராகரிச்சு உங்களுக்கு நாங்க கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹார்ஷாவே இந்த இதுல சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா திமுக மேலிடமும் அதை அழுத்தி சொல்லியிருக்காங்க, ராஜினாமா பண்ணிடுங்க, தேவையில்லாத மோதல் வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கு. சோ மீண்டும் ராஜினாமாவை நோக்கி செந்தில் பாலாஜினுடைய அரசியல் வாழ்க்கை நகருது அப்படிங்கறதா தமிழகத்தினுடைய அடுத்த பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. இப்போ அதே வரிசையில பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கிய அமைச்சருக்கும் சிக்கல், பொன்முடிக்கு. சமீபத்துல சர்ச்சையா பேசினார் இல்லையா, அவர் பேசுறதெல்லாம் சர்ச்சை தான், அது ஒரு பக்கம். சமீபத்துல கூட ஒரு மேடையில வந்து அந்த சைவம் வைணவம் இந்த ஒரு பெயரை பயன்படுத்தி ஒரு முகம் சுளிக்கக்கூடிய வகையில மேடையில பேசினாரு. இதற்கு எதிராக வந்து நீதிமன்றமே காட்டமா, எதற்காக நீங்க இன்னும் வழக்கு பதியாம இருக்கீங்க இவருக்கு எதிராக, இது உண்மையிலேயே வந்து வெறுப்பு பிரச்சாரம் தான் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் வந்து நீதிமன்றம் நேத்திக்கு சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க வந்து எதுக்காக தமிழ்நாடு போலீஸ் இன்னும் அமைதி காக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு நாங்களே வந்து பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தானா முன் வந்து வழக்கு பதிவு உத்தரவிட்டு இருக்காங்க. இதோ ஒரு சிக்கலா பார்க்கணும். அவரு இது வந்து இண்டோர்ல நடந்த ஒரு மீட்டிங் தான் அப்படிங்கிறாரு, இருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது அவருக்கான அடுத்த பெரிய தலைவலியா இருக்கு. கட்சியில இருந்து பொறுப்பு எடுத்துட்டாங்க, ஆனாலும் இன்னும் அமைச்சரா தொடர்றதுனால அதுல இருந்து பொறுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா பாப்போம். தொடர்ந்து திமுக அமைச்சர்களுக்கு சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. தேர்தல் இருக்கிற சமயத்துல சிக்கல்கள் எப்படி கையாள போறாங்க, ஸ்டாலின் எப்படி இதை ஹேண்டில் பண்றாரு பார்க்கணும். அதே மாதிரி அந்த சைடு அதிமுக வந்தீங்கன்னா, அதிமுகல நேத்தி தடபுடலா விருந்தெல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த விருந்துல செங்கோட்டையன் வருவாரா மாட்டாரான்னு கேள்வி எல்லாம் நம்மளே நேத்தி பேசியிருந்தோம். பேசினபடியே அவர் வரல செங்கோட்டையன். அது எதுக்கு இதை போயிட்டு நம்ம மறுபடியும் லைம்லைட் வரணும்னு நினைச்சாரா, இல்ல தேவையில்லாம எதுக்கு வரணும்னு நினைச்சாரான்னு தெரியல. அதுல என்ன ஒரு காரணம் சொல்லப்படுதுன்னா, அந்த ஒரு இது இன்னும் ஃபுல்லா அவங்க ரெண்டு பேரும் இணையல, நீர் பூத்த நெருப்பா இன்னும் அந்த பகை போயிட்டே இருக்கு. பிஜேபி தன்னை கைவிட்டுச்சுங்கிற ஆதங்கம் செங்கோட்டையனுக்கு ரொம்ப போட்டு படுத்தி எடுக்குது. அதே சமயம் எடப்பாடியோட சேர்றதுக்கு அவருடைய ஈகோ இடம் கொடுக்கல. தன்னை கட்சியில இருந்து முழுசா ஓரங்கட்டின ஒருத்தர் கூட நம்மளே போய் ஏன் வலியக்க பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரை படாத பாடுபட்டு படுத்துறதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அதனாலதான் நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. சட்டசபையில பார்க்கும்போது நேற்றைக்கு நிகழ்ச்சியை புறக்கணிச்சாரு. இதுலயே வந்து அவருக்கு இன்னும் இணக்கமான சூழல் வரல, இன்னும் விரிசல் அவங்களுக்குள்ள அதிகமா போயிட்டு இருக்குன்னு பேசப்பட்ட சமயத்துல தான் இன்னைக்கு சட்டசபையில செங்கோட்டையன் அவரோட உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமியை வணங்கிட்டு தான் உரையை ஆரம்பிக்கிறார். இப்ப வந்து அப்படியே டக்குன்னு ஆப்போசிட்டா மாறுது இப்போ காட்சிகள்லாம். அதுதான் அடுத்த அரசியலுடைய அடுத்த நகர்வுகளா பார்க்கப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நடந்த அந்த கொண்டாட்டம் வந்து கேள்விக்குரிய ஒன்னா மாறி இருக்கு. அதாவது முந்தா நாள் தான் ஜம்மு காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அடுத்த நாள் அதிமுக இப்படி ஒரு முக்கிய பிரதான எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக இப்படி ஒரு தடபுடல் அசைவ விருந்து இதெல்லாம் வச்சு கொண்டாடுது. ஏன் அந்த அதுக்காக ஒரு நாள் துக்கம் அனுசரிச்சா என்ன அப்படின்னு திமுகவை சேர்ந்த பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுல
இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஒடிசால ரயில் விபத்து நடந்தப்ப கலைஞர் நூற்றாண்டு விழாவை திமுக ஒத்தி வச்சுச்சு. அது மாதிரி நீங்க பண்ணல, ஏன்னா உங்களுக்கு உங்க விருந்து தான் முக்கியமா போச்சு, ஒரு நாள் கூட உங்களால துக்கம் அனுசரிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம செல்லூர் ராஜு ஒரு ட்வீட் போட்டு அவரு சர்ச்சையில சிக்கிக்கிட்டாரு. ஒரு குழந்தை ரேடியோவோட டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டு ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நாடு எப்பேற்பட்ட ஒரு சோகமான நிலையில இருக்கு, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போட மனசு வருது அப்படின்னு பலரும் இதை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பா திமுக இதை கடுமையா சாடிட்டு வருது. இப்போ தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, ஒரு மிக முக்கியமான விவாதம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் சீமான் வந்து சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விவாதம் தான். அதாவது ஏற்கனவே பாஜகவோட சீமான் நெருங்கி வர மாதிரி இருக்கிற சமயத்துல பாஜகவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய, இப்ப அதிமுகவே ஆதரவு தான், ஓபிஎஸ் ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, பாஜகவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஓபிஎஸ் வந்து சீமான் சந்திச்சுக்கிறது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஆமா, இடையில ஒரு செய்தி வெளியானுச்சு, அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியல. ஆனா அந்த செய்தி பல ஊடகங்களையும் வெளியாயிருக்கு. ஓபிஎஸ் சீமான் போய் சந்திச்சாரு. அப்போ ஓபிஎஸோட அவரது 2 மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து ஓபிஎஸோட நோக்கம் என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சீமானை அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னா. ஏன்னா பல நாட்களாகவே பாஜக சேர்ந்த பலரும் வெளிப்படையாவே சொல்லிட்டு வந்தாங்க சீமான் எங்க கூட்டணிக்கு வரும். நயினார் நாகேந்திரன் அழைப்பு கொடுத்திருந்தார், அதை சீமான் மறுத்தாரு. அது மாதிரி அதிமுக சேர்ந்த பலரும் அதுக்கு தூது விட்டாங்க. ஆனாலும் வேலையாகல. ஏன்னா சீமானோட பொறுத்த வரைக்கும் அவரது வாக்கு வங்கிங்கிறது எதனுடைய அடிப்படையா இருக்குன்னா, அந்த தனித்து நின்னா மட்டும்தான் சீமானுக்கு இந்த வாக்கு வரும். அதுல சீமான் மிக உறுதியா இருக்காரு தனித்து நிக்கணும் அப்படின்னு. ஆனாலும் இந்த முறை எப்படியாச்சும் திமுக வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில பாஜக அதிமுக எப்படியாச்சும் சீமான உள்ள இழுத்துறணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிட்டு இருக்காங்க. சீமான் அதுக்கு உடன்பட மறுக்கிறார். சமீபத்துல கூட அதிமுக மிக கடுமையா விமர்சித்து இருந்தாரு. அந்த நீட் தொடர்பா, நீட்ல இறந்தவங்களுக்கு தொடர்பா கண்ணீரஞ்சலி போராட்டம் பண்ணாங்க அதிமுக, அது ஒரு நாடகம் அப்படின்னு சீமான் அதிமுக விமர்சித்து இருந்தாரு. இந்த நிலையில ஓபிஎஸ் ஏன் அவர் கூப்பிடுறாரு அப்படின்னா, கூட்டணிக்கு நான் கொண்டுட்டு வர சீமான அப்படின்னு பிஜேபி கூட ஒரு டீல் பேசினதா சொல்லப்படுது. ஆனா ஃபர்ஸ்ட் அதிமுக ஏத்துக்கணும்ல அத. ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்க போறாரு. கூட்டணி தலைமை வேணா எடப்பாடியா இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில சீமான நான் கொண்டுட்டு வந்து சேர்க்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில. ஆனா எனக்கு ஒரு பிரதி உபகாரம் நீங்க பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து நீங்க என்ன பல முறை வந்து என்ன கைவிட்டுட்டீங்க பாஜக, நான் அவர் கொண்டாந்து சேர்த்துட்டேன்னா என்ன மீண்டும் தமிழகத்துல ஒரு பிரதான முக்கிய பேசு பொருளா என்ன நீங்க மாத்தணும், அதற்கான ஒரு பவரோ ஏதோ எனக்கு ஒரு நீங்க ஒண்ணு செஞ்சு தரணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் பேசியிருக்கிறதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இதையடுத்து சீமான் அதுல என்ன பேசினாரு அப்படிங்கிற தகவல் வெளியாக. ஆனாலும் ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு, அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பின்வரும் நாட்கள்ல தெரிய ஒரு சீமான் வந்து முடிவை மாத்த போறாரா, இல்ல நான் வந்து தனிச்சுதான் நிப்பங்கிறதுல உறுதியா இருக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் பின்வரும் நாட்கள்ல தெரிய வந்துடும். பாப்போம். ஒவ்வொரு கட்சிகள்லயும் ஒவ்வொரு காட்சிகள், வித்தியாசமான காட்சிகளா தொடர்ந்து நடைபெற்றதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்புறம் இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில நாம பார்க்க போற செய்தி இன்னைக்கு பிரதமர் மோடியை பத்தி. என்ன அப்படின்னா, பிரதமர் ரொம்ப கோவமா சவுதி அரேபியில இருந்து திரும்பினார் இல்லையா, திரும்பி ஹை லெவல் மீட்டிங் எல்லாம் போட்டாரு. கடகடன்னு நிறைய 5 முக்கியமான பாயிண்ட் வச்சு பாகிஸ்தான் செக் பாயிண்ட் எல்லாம் வச்சாரு பார்த்தோம். இதன் நீட்சியா இங்க இந்தியாவுக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் கேன்சல் பண்ணாரு. உத்தரப்பிரதேச கான்பூர்ல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நிகழ்ச்சி நடந்துச்சு, அரசு திட்டம், அது 20,000 கோடி கேன்சல் பண்ணிட்டாரு. அந்த வேகத்திலே பார்த்தா அதே மாதிரி பீகார்ல நடக்கிற நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணிடுவாரு. ஏன்னா பீகார்ல தேர்தல் வரப்போகுது, அங்க போய் பண்ணா அது தேர்தல் பிரச்சாரமா மாறிடும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அங்கதான் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு பீகார் தேர்தல் பிரச்சாரம் போறாரு. மதுபானி மாவட்டத்தில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு. இது பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. நாடே இவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கு. இந்த நேரத்துல பிரதமர் இங்க போயிட்டு தேர்தல் பிரச்சார யுக்தியை போய் பண்றாரு. இது வந்து என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கு. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம், இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான் மோடி பீகார் போயிருக்காரு ஒழிய தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகலன்னு சொல்றாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணாம இருக்கலாம், ஆனா அங்க தேர்தல் வரப்போகுது இல்ல, வரப்போகுது. அதை ஒட்டி தான் காங்கிரஸ் கேள்வி கேட்கிறாங்க. இது எப்படி நீங்க தேர்தல் பிரச்சாரம் எப்படி நீங்க பண்ண முடியும்? அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு காரணமான எல்லா தீவிரவாதிகளும் கொல்லப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மோடி எங்க சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த நாட்டுக்கே மோடி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பிரச்சனையா தெரிஞ்சிருக்காரு. ஆனா இத குறிப்பா பீகார்ல போயிட்டு நாட்டுக்கு அட்ரஸ் பண்ணாம வெறுமனே பீகார் தேர்தல் காரணம் காட்டி பீகார்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் ரேலி பண்றது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு காங்கிரஸும் பல கட்சிகளும் இப்ப கேள்வி கேட்கறாங்க. இதுல கூடுதலா ஒரு செய்தி, உத்தரப்பிரதேச கான்பூர் நிகழ்ச்சி, அந்த கான்பூர்ல இருக்கக்கூடியவர் தான் இந்த இறந்த 26 பேர்ல ஒருத்தர் சுபம் திவேதி. சோ அதனுடைய நீட்சியாவும் அதை அவர் கேன்சல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. நன்றி பிருத்திவி. பாப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.